ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் இன்னைக்கு இந்த வீடியோல வரப்போற அக்ஷய தீதிக்கு எப்படிலாம் பூஜைகள் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோல டீட்டெயிலா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம வீட்டு வாசப்படியிலிருந்து எடுத்து நம்ம பூஜை அறை வரைக்கும் நம்ம எத்தனை விளக்கு நம்ம எப்பவுமே நம்ம ஏத்துவோமோ அந்த விளக்கு எல்லாமே நம்ம ஏத்தி வச்சுட்டு பூஜை அறையிலையும் நம்ம விளக்கு ஏத்திடலாம். இப்ப பூஜைக்கான பொருள்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னா பார்க்கலாமா வாங்க. நெய்வேத்தியம் படிக்கிறதுக்கு வெத்தலை பாக்கு, 2 வாழைப்பழம், மஞ்சள் குங்குமம் எப்பவுமே மகாலட்சுமி தாயார் முன்னாடி நம்ம வைக்கணும். வரத்துக்கு ஒருக்க நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். அதை தான் நான் சேஞ்ச் பண்ணி இப்ப எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த தட்டுல தோரம்பருப்பு, பச்சரிசி, வெல்லம், இந்த தீர்த்தத்துல ஜவாது, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராமம், வெட்டி வேறு இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி பவுடரா அரைச்சி வச்சிருக்கேன். எப்பவுமே தீர்த்தம் ரெடி பண்ணா அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி தான் வைப்பேன். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு தாம்பலம் வைக்கணும். தாம்பலம் ஒரு எளிமையான முறையில வெத்தலை பாக்கு, 2 வாழைப்பழம், மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு வச்சா கூட போதும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் பிட்டு, தாலி கயிறு, மஞ்சள் குங்குமம். அம்மாவுக்கு கல்கண்டுனா ரொம்ப பிடிக்கும், அதனால கல்கண்டு பேக்கெட் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டஜன் வளையல், வெத்தலை பாக்கு, இது கூடயே பூ, அம்மாவுக்கு தாமரை பூவும் வச்சிருக்கேன். இது கூட நம்ம 2 வாழைப்பழம் நம்ம வச்சுக்கலாம். இது ஒரு தாம்பலமா அம்மாவுக்கு கண்டிப்பா படிக்கணும். இது நாம கூட வீட்டுல இதுக்கப்புறம் படிச்சப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெளியே பெரியவங்களுக்கு யாருக்காவது நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க நாம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்லுப்பு, 1 ரூபாய் நாணயம், அப்புறம் விரலி மஞ்சள், இது எல்லாமே நம்ம அந்த துவரம்பருப்பு, பச்சரிசி இது வைக்கிற தட்டுல அது கூட நம்ம சேர்த்து நம்ம இதையும் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமானது இந்த பொருட்கள் எல்லாமே. இப்ப நான் முதல்ல அக்ஷய தீதி டேட் அண்ட் டைம் திதியோட நான் சொல்றேன் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி. 2025 ஏப்ரல் 29ஆம் தேதியில இருந்தே திதி ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங்கா 5:30க்கு. ஆனா நம்ம கணக்கு பாக்குறது பாத்தீங்கன்னா அக்ஷய தீதி காலையில சூரியன் உதயம் ஆகும் போதுதான் நம்ம கணக்கு பார்க்கணும். அந்த கணக்கை நம்ம பார்த்தோம்னா ஏப்ரல் 30ஆம் தேதி முழுமையா திதி இருக்கு. அன்னைக்கு நம்ம தங்கம் வெள்ளி எது வாங்கினாலும் பெருகிட்டே போகும்னு சொல்லி ஒரு ஐதீகம். தங்கம் வெள்ளி மட்டும்தான் வாங்கணும்னா அப்படி இல்லை. நம்ம வீட்டுக்காக உப்பு, புளி, மஞ்சள், இந்த மாதிரி மங்களகரமான பொருள் நாம எது வாங்கினாலும் அது பெருகிட்டே போகும் அந்த வருஷத்துல. அதனால மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே ஒரு உகந்த நாள்னே நாம சொல்லலாம். மகாலட்சுமி தாயாருக்கு இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல மட்டும்தான் பூஜைகள் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. நம்ம எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் நம்மளால முடிஞ்சது ஒரு சிம்பிளான முறையில ரொம்ப எளிமையா நம்ம பூஜைகள் நம்ம பண்ணலாம். இப்ப நான் மகாலட்சுமி தாயார் முன்னாடி தாம்பரமணி, லக்ஷ்மி காயின், குபேரர் காயின், கோமதி சக்கரம், மஞ்சள், குங்குமம் எல்லாமே நான் வச்சிருக்கேன். இது எப்பவுமே மகாலட்சுமி தாயார் முன்னாடி எப்பவுமே இருக்கும். இப்ப நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல நம்ம குத்துவிளக்கு வச்சு அதுல நான் பச்சை திரி நான் போட்டு நான் விளக்கு ஏத்துறேன். ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த கலரே பச்சை கலர். அதனால அவங்களுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலா ஏதாவது பூஜைகள் பண்ணும் போது பச்சை திரி போட்டு தான் நான் விளக்கே ஏத்துவேன். முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு சின்ன விளக்குல நெய் விளக்கு நம்ம ஏத்தணும்னா ரொம்ப நல்லது. நெய் விளக்கு நம்மளால ஏத்த முடியலன்னா நல்லெண்ணெய் விட்டு நம்ம விளக்கு ஏத்தலாம். நான் மகாலட்சுமி தாயார் முன்னாடி 2 சின்ன விளக்கு எப்பவுமே வச்சிருப்பேன். அதுல நெய் விளக்கு ஏத்திருக்கேன். இந்த குத்துவிளக்கு பாத்தீங்கன்னா அதுல நல்லெண்ணெய் விட்டு நான் விளக்கு ஏத்திருக்கேன். இப்ப நம்ம பூஜைக்காக நம்ம எல்லா பொருளும் எடுத்து வச்சோம்ல அது எல்லாமே நம்ம மகாலட்சுமி தாயார் முன்னாடி நம்ம வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம பூஜைகள் பண்றோம்னா கண்டிப்பா நம்ம பெருமாள் நம்ம வீட்டுல இருக்காரு, இல்ல விஷ்ணு ரூபத்துல இருக்காருன்னா அவருக்கும் நம்ம சேர்த்துதான் நம்ம பூஜைகள் பண்ணணும். ஏன் சொல்றேன்னா நம்ம மகாலட்சுமி தாயார் குடியிருக்கிற இடமே பாத்தீங்கன்னா பெருமாளோட மாறல தான். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் நமக்கு புரியற மாதிரியே. நம்மள யாராவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க, அவங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு சொல்லி நம்மளை மட்டும் கூப்பிடுறாங்க, நம்ம ஹஸ்பண்டை மட்டும் கூப்பிடலன்னா நம்ம ஹஸ்பண்ட்க்கு மரியாதை கொடுக்கலாம இருக்கிற இடத்துக்கு நாம போவோமா? போக மாட்டோம்ல. அதே மாதிரி தாங்க. அதனால மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம பூஜைகள் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம பெருமாளுக்கும் இல்லைன்னா விஷ்ணு ரூபத்துல இருக்கிற நம்ம நாராயணுக்கும் நம்ம பூஜைகள் கண்டிப்பா பண்ணணும்.
வாங்க இப்ப பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பூ தாமரைப்பூ. தாமரைப்பூ ஒரு பூ கிடைச்சா கூட கண்டிப்பா வாங்கிக்கோங்க. அது கூடயே வாசனையான பூக்கள் ஏதாவது வாங்க முடிஞ்சா அதுவும் வாங்கிக்கோங்க. துளசி, மருதாணி இலை இதெல்லாம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்தது. இதெல்லாம் கிடைச்சா உங்களால வாங்க முடிஞ்சா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. மருதாணி இலை மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்தது, ரொம்ப பிடிச்சதுன்னே நம்ம சொல்லலாம். இந்த அக்ஷய திதிக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லா வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம படிச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்ப பூஜையை ஆரம்பிக்க முன்னாடி மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு நம்ம பூஜையை முதல்ல பண்ணணும். விநாயகர் மஞ்சள்ல நம்ம பிடிச்சு வச்சு பூஜையை பண்ணும் போது, நான் இந்த பூஜையை ஆரம்பிக்கிறேன், இந்த பூஜையில எந்த தடங்களும் இல்லாம எந்த தப்பும் நடக்காம நீங்க தான் பாத்துக்கணும் கூட இருந்துன்னு சொல்லி அவரை வணங்கிட்டு, ரெண்டாவது நம்ம குலதெய்வனை நம்ம மனதார வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும். பூஜைன்னு சொல்றது இந்த பூஜைக்கு மட்டும் இப்படி இல்லை, நம்ம எந்த பூஜை நம்ம பண்ணாலும் முதல்ல விநாயகரும் நம்ம குலதெய்வனும் நம்ம வணங்கிட்டு தான் நம்ம பூஜையே ஆரம்பிக்கணும். இப்ப நான் விநாயகரையும் குலதெய்வனையும் வணங்கிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு முதல்ல அர்ச்சனை செய்கிறேன். பூவாலியும் துளசியாலையும் மகாலட்சுமி தாயாரோட 108 போற்றி போட்டு முதல்ல அர்ச்சனை பண்ற. ரெண்டாவது அர்ச்சனை குங்கும அர்ச்சனை. குங்கும அர்ச்சனை கண்டிப்பா மகாலட்சுமி தாயாருக்கு எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்ம பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுல விக்கிரமா இல்ல படமா இருந்தாலும் சரி, நம்ம குங்கும அர்ச்சனம் செய்யறது ரொம்ப ரொம்பவே நல்லது. அர்ச்சனை பண்ண குங்குமம் என்ன செய்யறதுன்னா, இதை நாம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தனியா வச்சிருப்போம்ல நமக்குன்னு சொல்லி குங்கும சிமிலி எல்லாம், அதுல நம்ம போட்டு நம்ம டெய்லியுமே நம்ம வச்சோம்னா ரொம்பவே நல்லது. இப்ப அர்ச்சனை நான் செய்யறது காயின் அர்ச்சனை. மகாலட்சுமி தாயாருக்கு இந்த காயினோட சத்தம் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த சத்தத்தை அவங்களுக்கு கேட்க வச்சுட்டு என்கிட்ட மகாலட்சுமி தாயாரோட காயின், அதுக்கப்புறம் குபேரர் காயின்ல இருக்கு, அதால அர்ச்சனை நான் செய்யறேன். அக்ஷய திதிக்கு தங்கம் வெள்ளி வாங்கினாதான் பூஜை பண்ணணும்னு இல்லை. நம்மளால முடிஞ்சது அரிசி பருப்பு கண்டிப்பா உப்பு மஞ்சள்லாம் வாங்கி வச்சு நம்ம பூஜைகள்லாம் நம்ம பண்ணலாம். ரொம்பவே நல்லது. அன்னைக்கு நாள் நம்ம என்ன வாங்குறோமோ அது பெருகிட்டே போகும்னு சொல்லி ஒரு ஐதீகம். இந்த பூஜையில மகாலட்சுமி தாயாருக்கு நம்மளால முடிஞ்சா ஏலக்காய் மாலை 58 கண்ணில நம்ம கட்டி அவங்களுக்கு மாலையா நம்ம போட்டு விடலாம். இன்னொரு மாலை தாமரைப்பூ மணி மாலை எப்போதுக்குமே நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம போட்டு விடலாம். 58 கண்ணில இல்லைன்னா 108 கண்ணில நம்ம போட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாமே ஒரு ஆப்ஷனல் தான். மகாலட்சுமி தாயாருக்கான ரொம்ப பிடிக்கும். நம்மளால முடிஞ்சா இது எல்லாமே தாராளமா மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்சது எல்லாமே நம்ம செய்யலாம். இன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியத்துல வெத்தலை பாக்கு 2 வாழைப்பழம் தான் படைச்சிருந்தேன். ஆனா அக்ஷய திதி அன்னைக்கு நெய்வேத்தியம் நம்ம சக்கரை பொங்கல் இல்லைன்னா கல்கண்டு சாதம். கல்கண்டு சாதம் எப்படி நம்ம சக்கரை பொங்கல் நம்ம சமைக்கிறோமோ அதே மாதிரி மெத்தட்ல தான், ஆனா வெல்லம் சேர்க்கலாம கல்கண்டு சேர்க்கணும், அவ்வளவுதான். அம்மாவுக்கு இந்த 2 நெய்வேத்தியம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரியே நெய்வேத்தியம் படைச்சு சுவாமி கும்பிடலான்னு நான் நினைச்சிருக்கேன். உங்களால முடிஞ்சா கண்டிப்பா நீங்களும் மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் சமைச்சு நீங்க படிச்சு பூஜைகள் பண்ணலாம். மகாலட்சுமி தாயாருக்கு விசேஷ நாட்கள்ல இல்ல வாரத்தை வரலாம வெள்ளிக்கிழமை மருதாணி இலை விளக்கு போடலாம். எப்படின்னா ஒரு தட்டுல மருதாணி இலை பரப்பிக்கிட்டு அதுக்கு மேல 2 அகல விளக்கு நெய் விளக்கு ஏத்தி நம்ம வேண்டுதல் வச்சோம்னா சீக்கிரமாவே நிறைவேறும்னு சொல்லி ஒரு ஐதீகம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி தாயாருக்கு எப்படிலாம் நம்ம பூஜைகள் பண்ணி நம்ம வழிபட்டு வரலாம்னு சொல்லி இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியும் கண்டிப்பா சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. நான் எப்பவுமே சொல்றதுதான், உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி. ஸோ மறக்காம ஒரு லைக்கும் கமெண்ட் பண்ணா மறந்துடாதீங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஏப்ரல் 30ஆம் தேதி அக்ஷய தேதி மகாலட்சுமி தாயாருக்கு பூஜைகள் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.